அடைவதற்கு நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான செயல்பாடுகள்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அப்படின்னா திங்க் பாசிட்டிவ், ஆக்ட் பாசிட்டிவ். இந்த மிகப்பெரிய வெற்றியாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நேர்மறையாக இருக்கும். திங்க் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளும் பாசிட்டிவாக இருக்கும். அதை தான் ஆங்கிலத்தில் திங்க் பாசிட்டிவ், ஆக்ட் பாசிட்டிவ் என்று சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தா நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இருந்தால் நம்ம நினைத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும், நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம், மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சத்தியமாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இருந்தால் நீ பெரிய ஆளாக ஆக முடியாது. அதில் ஏதாவது 1%, 2% மக்கள் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சாதாரணமான ஒரு நடுத்தர வர்க்கமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நம்மளுக்கு தேவை? நீங்கள் பணக்காரனாக ஆகணுமா? நீங்கள் பணக்காரனமாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் எண்ணத்தில், செயல்பாடுகளில் நீங்கள் பணக்காரனாக நினைக்கணும், நடந்துக்கணும் அப்படின்றாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். நேராக போனதும் கடினமான உழைப்பை போட்டுட்டு போனால் நம்ம மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவோம். கடுமையாக உழைச்சிட்டா நம்ம மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவோம். நம்ம நல்லா படிச்சுட்டு போனால் நம்ம பணக்காரனாக ஆயிடுவோம். நம்ம நல்ல அறிவு இருந்தால் மிகப்பெரிய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே தேவையில்லை. உங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கிறதோ அந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்போ எண்ணம் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய செயல்பாடுகளும் பாசிட்டிவாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கு தேவையில்லையா? என்ன இது பேச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் வெற்றிக்கு தெரியாதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வெற்றி அடையணும்னு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் சொல்லலை. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற்ற நபராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் நான் ஃபஸ்ட்டாக வரணும், தடை தாண்டுதலில் நான் ஃபஸ்ட்டாக வரணும், லாங் ஜம்பில் நான் ஃபஸ்ட்டாக வரணும், நான் பணக்காரனாக இருக்கணும் இந்த உலகத்தில், இந்த சொசைட்டியில், என்னுடைய ஃபேமிலியில் அப்படின்னு நீங்கள் மனதால் எண்ணவில்லை என்றால் உங்களால் சத்தியமாக அந்த செயல்பாடுகள் உங்களை தோண்டாதுன்னு சொல்கிறாங்க.